Good evening. Welcome to Net Aspirant Academic. UGC Net Exam qualified ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. One decision can change your UGC result அப்படின்னா நம்புவீங்களா? NTA Net Aspirant Academic is going to conduct a free quiz. So weekly 3 days வந்து நாங்க பேப்பர் 1க்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் quiz கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கோம். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகுறது லக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ லட்சத்துல ஒருத்தர் தான் வந்து குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா தேவை. ஸோ டெய்லியும் வந்து நம்ம டைம் டேபிள் போட்டு கண்டிப்பா இந்த டைம் வந்து நான் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு ஸோ இத்தனை மார்க்குக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ற கன்சிஸ்டன்சி வந்து கண்டிப்பா இருக்கணும். டிசிப்ளின் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஒரு செயல் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம கீப் ஆன் அந்த டைமுக்கு வந்து நம்ம அந்த செயல் வந்து கண்டிப்பா முடிச்சாகணும். ஸோ ஹார்ட் ப்ரிப்ரேஷன் வந்து தேவையில்ல, ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் வந்து இருந்தா போதும். ஸோ இந்த குவிஸ் எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்றதுனால ஸோ ஒரு டாபிக் வந்து கண்டிப்பா வந்து நீங்க அடிக்கடிக்கு ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த குவிஸ் வந்து அட்டன் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ உங்களுடைய மிஸ்டேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக் வந்து நீங்க கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதை நீங்க இனிஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த 5 மார்க் 6 மார்க் 10 மார்க்ல வந்து குவாலிஃபைடு ஆக முடியாம இருக்கவங்க ஸோ கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைடு ஆக முடியும். ஸோ எவ்ரி கான்செப்ட் வந்து நீங்க ரிவைஸ் பண்றதுனால ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்டெப் ஃபார் யுவர் சக்சஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ குவிஸ் வந்து அட்டன் பண்றதுனால ஸோ நீங்க ஒரு டாபிக்கை அடிக்கடிக்கு ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ அடிக்கடிக்கு நீங்க ரிவைஸ் பண்றதோட இல்லாம உங்க மிஸ்டேக் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்றதுக்கு ஸோ குவிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல வி பிளான் டு கண்டக்ட் ஃப்ரீ குவிஸ் ஃபார் பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 days a week. ஸோ வாரத்துக்கு 3 நாள் பேப்பர் 1ம் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தும் நாங்கள் குவிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ ஒரு வாரத்துக்கு 6 குவிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஒரு மாசத்துக்கு 24 குவிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. ஸோ நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் 5 attempt. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட் 1 அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதும் போது 15 கேள்விக்கு 12 கேள்வி வந்து கரெக்ட் அப்படின்னா ஸோ 2வது வாட்டியும் நீங்க எழுத முடியும். 15 கேள்விக்கு நீங்க 13 கொஸ்டின் வந்து கரெக்ட் அப்படின் போது ஸோ உங்களுடைய ரிசல்ட் கன்சிஸ்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்க 5 attempt ஒரு கொஸ்டின் வந்து நீங்க அட்டன் பண்றதுனால ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த கேள்வி வந்து கண்டிப்பா அந்த சப்ஜெக்டே நீங்க கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்க 5 attempt வந்து நீங்க பண்ண முடியும். ஸோ இந்த குவிஸ் நாங்க எது மூலியமா வந்து கண்டக்ட் பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் மாஸ் ஆன்லைன் குவிஸ். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நாங்க வீக்லி 3 days வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இந்த குவிஸ் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஃபார்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்க கூகுள் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறம் ஸோ சப்மிட் கொடுப்பீங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க இருக்கு பாருங்க டெஸ்ட் மாஸ் குவிஸ். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே ஸோ இட் வில் டைரக்ட் டு டெஸ்ட் மாஸ். ஸோ டெஸ்ட் மாஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஸ்டூடெண்ட் லாகின் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து 2 இருக்கு. ஸோ நீங்க ஸ்டூடெண்ட் லாகின்ல வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ என்டர் யுவர் ஃபோன் நம்பர். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து நீங்க டைப் பண்ணிட்டு பாஸ்கோட். ஸோ பாஸ்கோட் அப்படின்றது என்னுடைய மொபைல் நம்பர். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்க இந்த ஸ்டார்ட் வந்து கிளிக் பண்ண உடனே ஸோ குவிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எங்களுடைய அகாடமிக் பத்தின ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க படிச்சுட்டு கண்டினியூ வந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 1 வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா டைமிங் வந்து இருக்கும். ஸோ 15 கொஸ்டின் 15 நிமிஷம் அது மாதிரி வந்து நாங்க டைமிங் வந்து இங்க கீழே செட் பண்ணியிருக்கோம். ஸோ 15 நிமிஷத்துல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த குவிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க மார்க் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க மார்க் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்த உடனே ஸோ இட் கோஸ் டு செகண்ட் கொஸ்டின். ஸோ இது மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா அந்த குவிஸ் வந்து இந்த டைம்குள்ள நீங்க அட்டன் பண்ணணும்.
ஸோ இந்த டைம்குள்ள நீங்க அட்டன் பண்ண முடியல அப்படின்னா நீங்க எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் அட்டன் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் எவாலுவேட் பண்ணி ஸோ நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றதும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி குவிஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நான் 13 கொஸ்டினுக்கு 6 கொஸ்டின் வந்து கரெக்ட். ஸோ என்னுடைய பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா 46% வந்து இருக்கு. ஸோ இது வந்து டெஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எழுதும் போது ஸோ என்னுடைய மார்க் வந்து 6. இதே டெஸ்ட்டை நான் ரீடெஸ்டா எழுத முடியுமா அப்படின்னா மறுபடியும் நீங்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க ரீடெஸ்டா வந்து நீங்க எழுத முடியும். ஸோ செகண்ட் டைம் வந்து எழுதும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6 கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா கரெக்டா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க. அது போக இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்ட் வாங்கியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது போக இன்னொரு 4 கொஸ்டின் கரெக்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ யூ ஆர் இன் த ரைட் வே. ஸோ 13 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 3வது டைம், 4வது டைம், 5வது டைம் ஸோ ஒரு குவிஸ் வந்து நீங்க மேக்ஸிமம் 5 டைம்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி அட்டன் பண்றதுனால இந்த குவிஸ்ல கேட்டிருக்க கான்செப்ட் ஃபுல்லாவே வந்து நீங்க கம்ப்ளீட் ரிவைஸ் அண்ட் கம்ப்ளீட் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஸோ கேரண்டியா வந்து என்னால சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க உங்களுடைய ஸ்கோர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின் வந்து கரெக்டா தப்பா அப்படின்ற எவாலுவேஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்க கரெக்டா எவாலுவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ கரெக்ட்னு இருக்கும். ஸோ தப்பா எவாலுவேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸோ ரெட் கலர்ல இன்கரெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்ப எது வந்து ஆன்சர் அப்படின்றதும் அது எண்ட் ஆஃப் தி குவிஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல நியூ பேட்ச் வந்து 14/2/2026 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளாஸ் வந்து 3 days கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு Day 4 கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல வந்து நீங்க ஜாயின் பண்றதுனால ஸோ யூ கேன் ஆக்சஸ் தி ரெக்கார்டட் வீடியோ ஃபார் தி பாஸ்ட் 3 days கிளாஸஸ். ஸோ லாஸ்ட் 3-4 கிளாஸஸ் வந்து நீங்க ரெக்கார்டட் வீடியோ வந்து கெட் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இன்கேஸ் ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஜாயின் இன் அவர் அகாடமிக் அப்படின்னா ஸோ இமீடியட்டா வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்ல என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஸோ ஐ வில் டெல் த டீடைல்ஸ். ஸோ கிளாஸ் டைமிங், ஃபீ ஸ்ட்ரக்சர் ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி வந்து இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ ஃபீஸும் வந்து பார்த்தோன்னா 1 டைம் பேமெண்ட்டும் இருக்கு அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ போத் பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ ரெண்டும் சேர்த்து 10,000. ஸோ 1 டைம் பேமெண்ட் பண்றீங்கன்னா 8,000. ஸோ இன்ஸ்டால்மெண்ட்டா நீங்க ஃபீஸ் பே பண்றீங்க அப்படின்னா மந்த்லி 2,000 5 மந்த் வந்து நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த ஃபீஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து பிலீவா இருக்கு அப்படின்னா ஸோ கமெண்ட்ல எஸ் அப்படின்னு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த குவிஸ் வந்து நீங்க ரெகுலரா அட்டன் பண்றதுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். இந்த டைம் வந்து நம்ம குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்றது கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்க மேல ஒரு கான்பிடென்ட் வந்து வர முடியும். ஸோ அப்படி கான்பிடென்ட் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க குவிஸ் அட்டன் பண்ணிட்டு ஸோ திரும்ப கூட நீங்க யூடியூப் சேனல் வந்து ஸோ கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு வந்து நீங்க கொடுங்க. ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல ஸோ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம 67% வந்து வியூ பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 32% வந்து வியூ பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுடைய வீடியோ வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சிறு உதவி வந்து பண்ணணும் அப்படின்னா ஸோ எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் ஸோ டெய்லியும் வந்து ஒரு வீடியோ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வந்து போடலாம் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுடைய வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.